பொன் நிறத்தை பெற்றவனான வியாழன் இச்சொற்களை கூற வேண்டிக்கொள்ள, முதல்வனுக்கும் முதல்வனாகிய முருகன் குறுநகை செய்தான். எங்கள் முருகர் யாருன்னா, முதல்வனுக்கெல்லாம் முதல்வன். யார் தலைவன் என்று நீ நினைக்கிறாய், அத்தலைவனுக்கே தலைவன் எங்கள் முருகன். உடனே தேவலோகத்து அரசனான இந்திரன் முதலான தேவர்களும் மத மயக்கத்தை உடைய ஐராவண யானையோடு அப்பொழுது உயிர் பெற்று எழும்பதை திருவருள் புரிந்தார். தேவர்கள் அனைவரும் உயிர் பெற வேண்டும் என்று நம்ம முருகர் நினைச்சாரு. எல்லாரும் உயிர் பெற்றுட்டாங்க. செவ்வானத்தின் நிறத்தை உடைய திருமேனியை பெற்ற குகன் அவர்களை எழுப்ப, இந்திரனுக்கு, பாலகர்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் உயிர் பெற்று எழுந்தனர். ஸோ எங்கள் குகன் எல்லாத்தையும் உசுப்பிட்டார், எல்லாத்தையும் எழுப்பிச்சிட்டார். அவர்கள் மனதிலே நல்லறிவு தோன்றியதும் தன் முன் நிகழ்ந்த தவறான செயலை தாம் முன் நிகழ்த்திய தவறான செயலை உணர்ந்து, நாங்கள் கந்தனோடு போரிட்டோம் என்று நினைத்து வருந்துகின்றோம். எங்கள் முருகரோட போரிட்டோம்னு நினச்சி முதல்ல வருந்த ஆரம்பித்தாங்க. அத்தேவர்கள் உடனே கலங்கினார்கள், இறங்கினார்கள், அழுதார்கள், வாடினார்கள், கவலை அடைந்தார்கள், மனம் சோர்ந்தார்கள், நஞ்சை உண்டவர்கள் என்று கூறும்படி மயங்கினார்கள், நெருப்பை நெருங்கிய கொசுவை போல துன்புற்றார்கள், ஒடுங்கினார்கள், நடுங்கினார்கள், உடல் வலிமை இழந்து விளங்குகின்ற அழகிய முகத்தின் பொலிவை இழந்தார்கள். முருகனோடு போரிட்ட தம்மை தாமே இழந்து கொண்டார்கள். எங்கள் தலைவனிடமா போரிட்டோம், ஐயோ என்று வருத்தம் அடைந்தார்கள். ஏன்னா அவர்களெல்லாம் பக்திமான்கள். அவர்களை காக்க வந்த தலைவருடன் நாம் போரிடுவதா ஐயோ. இறந்த பிறகு உயிர் பெற்று எழுந்த அத்தேவர்கள் 7 உலகையும் முன்னேறி பெற்றெடுத்த அழகான பார்வதி ஈன்ற புதல்வனாகிய முருகன் கருணையுடன் திருவிளையாடல் செய்வதைக் கண்டு வணங்கினார்கள். எங்கள் திருமுருகனை வணங்கினார்கள். திருவிளையாடல் செய்வதைக் கண்டு வணங்கினார்கள். அவர் திருவிளையாடுக்கு என் வணக்கங்கள் என்றார்கள். சிறப்பாக மலர்ந்த 2 தாமரை மலர்கள் பல நிறங்களை உடைய வண்டு கூட்டங்கள் வந்து மேய்வது போல அம்முருகனுடைய 2 திருவடிகளை தலைமேல் கொண்டு மோந்தனர். எப்படி தேனி பல வகையான தேனீக்கள் தேனையுடைய பூவை சுத்தி சுத்தி வருமோ, அதேபோல் அனைத்தும் உடைய எங்கள் முருகனை சுற்றி இந்த தேவர்கள் வந்து அமர்ந்தார்கள். அவரது பாதத்தை வணங்கினார்கள். அனைத்து தேவர்களும், இந்திரனும் முதல. அத்தேவர்கள், கந்தபெருமானை வணக்கம். 5 முகங்களை உடைய சிவபெருமான் பெற்றெடுத்த குருகேசனே வணக்கம். கங்காதேவிக்கும் உமாதேவிக்கும் புதல்வனே வணக்கம். 12 திரு தோள்களை உடையவனே வணக்கம். கடம்ப மலர் மாலையை அணிந்த தலைவனே தந்தையே வணக்கம். 6 முகங்களை உடைய முதற் கடவுளே வணக்கம். ஒளி வடிவத்தை உடையவனே வணக்கம். தற்பரனாக திகழும் எம் தந்தையே வணக்கம் என்று இளமை பருவத்துடனே இருப்பவனே வணக்கம். குமர கடவுளே வணக்கம் என்று துதித்தனர். இதிலிருந்து நமக்கு ஒன்று சொல்கிறாங்க. தேவர்கள் எப்படி முருகரை கும்பிட்டார்கள், அவர்கள் செய்த தவறை மன்னிக்குமாறு முருகனை கும்பிட்டும் போது எப்படி கும்பிட்டாங்கள். கந்த பொருளே வணக்கம். 5 முகங்கள், 5 சிவபெருமான் 5 முகங்களோட அவர் பெற்றெடுத்த குமரன் அவரே வணக்கம். அடுத்த தாய் சொல்லணும். கங்காதேவியும் உமாதேவியும் பெற்றெடுத்தவளே வணக்கம். பூமி தாயை பெற்றெடுத்தவளே வணக்கம். கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டவளே வணக்கம். பெண்களால் வளர்க்கப்பட்டவனே வணக்கம். 12 திரு தோள்களை உடையவனே உலகம். 12 கை 6 கை உடையவன் வணக்கம். கடம்ப மலர் மாலை அணிந்த தந்தையே வணக்கம். அவர் எப்போதும் கடம்ப மலர் பூதம் பூசிருப்பார். 6 முகங்களை உடையவர். 6 முகங்களை உடைய என் தந்தையே வணக்கம்.
ஒளி வடிவத்தை உடையவனே தன் தந்தையே வணக்கம். அவர் எங்கெல்லாம் ஒளி வீசுகின்றதோ அவ்வடிவத்தை உடையவர், அதனால் அவருக்கு வணக்கம். தற்பரனாக திகழும் தன் தந்தையே வணக்கம். தற்பகனாக அனைத்தும் அறிந்தவரே வணக்கம். இளமை பருவத்தில் என்றும் இருப்பவரே, அவருக்கு என் வணக்கம். என் குமரக் கடவுளே வணக்கம். இப்படி தான் கும்பிடணும்.